ஒரு ஸ்வீட்டா வருவாங்க. ஒரு கிட்டார் வச்சுட்டு வருவாங்க ஆக்சுவலா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல 2 பாட்டு தான் ப்ரோ. என்னன்னா ஃபர்ஸ்ட் டான் சாங் வந்து மச்சி நீ ஆடுடான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அந்த பாட்டில் வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க மாஃபியாவில், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்ற ஒரு சாங்கோட ஒரு டான்ஸோட கதையோட அந்த சாங் முடிஞ்சிடும். செகண்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஆந்திரா பார்டர் கிட்ட ஒரு சும்மா தமிழ்நாட்டும் ஆந்திரா பார்டர் கிட்ட தானே ப்ரோ, அங்கே தெலுங்கு கலந்த ஒரு தமிழ் பாட்டு அங்கே போட்டிருக்கோம் ப்ரோ ஆக்சுவலாக. சூப்பர். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இவங்க வந்து செகண்ட் ஹாப்பில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே வருவாங்க, ஆனால் செகண்ட் ஹாப்பில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அப்போ இவங்க கையில் ஒரு கிட்டாரோட வருவாங்க ஆக்சுவலாக. நம்ம வானமாயிரம் சூர்யாக்கு அப்புறம் கிட்டார் எடுத்துட்டு ஒரு கேர்ள் கதாநாயகினா இவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த கிட்டார்னும் போது சார் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 1 minute 25 secondsக்கு கேப் விட்டு இருந்தாரு. நல்ல ஆர்ஆர் போடணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சார் நான் ஆர்ஆர் போடுறது பதிலாக ஒரு சாங்கே போட்டுட்டுமா, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சார் ரொம்ப சின்ன இடமா இருக்கேன்னு. இல்லை சார் இது மாதிரி சின்ன இடத்துக்கு நான் சாங் போட்டு கொஞ்சம் ஹிட் ஆகிருக்கு, அதனால் நான் இங்கே சாங் போட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு லவ் சாங் ஒன்று போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. பட் இப்போ அந்த 2 சாங்கை தாண்டி அந்த சாங் தான் இப்போ நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே ஆக்சுவலாக. டேரக்ட் சார் அதை சொல்கிறாரு ஆக்சுவலாக.